அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசு கடலை கடந்து செல்லுதல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவே இறை மகனாகிய மெசியா என்று நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே யோவான் நற்செய்தி எழுதப்பட்டது. நற்செய்தி முழுவதன் நோக்கம் இயேசு யார் என்று கூறி அவரை நம்ப வைப்பதே. இயேசு யார் என்று சுட்டிக்காட்டும் யோவான் பல வேளைகளில் சீனாய் மலையில் கடவுள் தம்மை மோசேக்கு வெளிப்படுத்திய இருக்கிறவர் நாமே என்ற கூற்றின் அடிப்படையில் அவரை எடுத்து காட்டுகிறார். இந்த பின்னணியில்தான் 7 நானே சொற்றொடர்கள் யோவான் நற்செய்தியில் இடம்பெறுகின்றன. இங்கு இயேசு நான் தான் அஞ்சாதீர்கள் என்கிறார். வாழ்வுதரும் உணவு நானே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, நானே உலகின் ஒளி, நானே ஆட்டு மந்தைக்கு ஆயன், நல்ல ஆயன் நானே, உயிர்ப்பும் உயிரும் நானே, உண்மையான திராட்சை கொடி நானே என்பன யோவான் நற்செய்தியில் இயேசின் கூற்றுகள். இவ்வாறு கடவுள் தம்மை வெளிப்படுத்த பயன்படுத்திய நானே என்னும் சொல்லை தமக்கு பயன்படுத்தி தாமும் கடவுளை ஒத்தவர் இருக்கிறவர் நானே என்று கடவுளின் சுய வெளிப்பாடு தமக்கும் பொருந்தும். ஏனெனில் நானும் தந்தை ஒன்றாயிருக்கிறோம் என தெளிவுபடுத்துகிறார். ஆகவே நானே என்னும் சொல்லை இயேசு தாம் கடவுள் தன்மை கொண்டவர் என்பதை வெளிப்படுத்த பயன்படுத்துகிறார். இவ்வாறு இயேசுவை பற்றிய மிக உன்னத வெளிப்பாடு நானே சொற்றொடர்களின் வாயிலாக வெளிப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, உடனிருந்து உதவுகிறவர் தான் நாம் வழிபடக்கூடிய கடவுள். நமது துன்ப நேரத்தில் நம்மை நிற்கதியாக விட்டுவிட்டு ஓடக்கூடியவர் அல்ல என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைப்பதுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி. சீடர்கள் படகில் இருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு இல்லை. அலை சற்று கோரமாக எழ ஆரம்பிக்கிறது. கடல்தான் அவர்கள் வாழ்வு என்றாலும் அந்த அலையை பார்த்தவுடன் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக பயம் எழ ஆரம்பித்தவுடன் இயேசு அங்கே வருகிறார். அதுதான் இயேசு. தன்னுடைய சீடர்களை, தான் அன்பு செய்கிறவர்களை இயேசு எப்போதும் தனியே விடுவது கிடையாது. அவர் எப்போது உடன் இருக்கிறார். நாம் எப்போதுமே தனியே விடப்படுவது இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார். நமது வாழ்வில் சவால்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகிற போது, அவற்றை நாம் பயத்தோடு எதிர்கொள்கிற போது, நமது விடிவுக்கு, மீட்பிற்கு, தீர்விற்கு இயேசு வருகிறார். நம்மை நிரந்தரமாக நமது பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறார். அதுதான் இயேசு நமக்காக, நமது நலனுக்காக, நாம் இந்த வாழ்வை நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இருக்கிறார். வாழ்வில் போராட்டங்களை சந்திக்கிற போது என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று எண்ணுவோம். அவர் நம்மை வழிநடத்துவார் என்று விசுவசிப்போம். அவர் நமக்கு விடுதலை தருவார் என்று நம்புவோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னை தேடி வரும் இயேசுவை நான் கண்டுகொள்கின்றேனா? என் துன்பத்தில் துணையாகும் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றேனா? எனது துன்ப புயலை எதிர்கொள்ளும் ஆற்றலை இயேசுவிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தேடி வரும் இயேசுவை கண்டுகொள்ளவும், துன்பத்தில் துணையாகும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், துன்ப புயலா மேற்கொள்கின்ற வேளையில் இயேசுவிடமிருந்து ஆற்றல் பெறுகிறோம் என்ற நம்பிக்கையை எங்கள் மத்தியில் வளரச் செய்யும். ஆமீன்.